இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில சுதந்தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனுடைய கரத்தில் தேவன் பேசுகிற கொடுக்கிற அந்த வார்த்தைகள் ஒன்றும் அவர் வீணாக கொடுக்கிறதில்லை. அதில் ஒரு நோக்கம் உண்டு, அதில் ஒரு திட்டம் உண்டு. இந்த ஆண்டுல என்னுடைய ஜனங்கள் பேரில் நான் அநாதி சிநேகத்தால் அவர்களை சிநேகித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு உங்களுக்காக எனக்காக அவர் தம்முடைய அன்பை இன்றும் காண்பிக்கிற அற்புதமான தெய்வமாய் இருக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தில் மிக அற்புதமாய் தேவன் சொல்லுகிற ஒரு வாக்கியம் தான் இது. என்ன? அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உன்னை காருண்யத்தால் இழுத்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் தேவன் நம் பேரில் அவர் அன்பை வைத்திருக்கிறார், அவர் நம்மை நேசித்திருக்கிறார். ஆகையால் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் அண்டையில், அவர் சமூகத்தில், அவருடைய பாதுகாப்பில் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். உண்மை என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய பிரயாசங்களினால் அல்ல, உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய காருண்யத்தினாலே இழுத்துக் கொள்ளுகிறார். ஏன் இழுத்துக் கொள்ளுகிறார்? நம்மை அவர் நேசித்திருக்கிறார். அநாதியிலே அவர் சிநேகித்தார். அல்லேலூயா. அநாதி என்றால் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? ஆதிக்கு முந்தைய நிலைதான் அநாதி. அல்லேலூயா. ஆரம்பம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அநாதி என்பது என்ன? ஆதிக்கு ஆரம்பத்துக்கு முந்தைய ஒரு நிலைதான் அநாதி. அவருடைய சிநேகம் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சிநேகம். உங்கள் பேர்ல என் பேர்ல தேவன் வைத்திருக்கிறதான அவருடைய சிநேகம் அது ஆச்சரியமானது, நம்முடைய புத்திக்கு எட்டாதது, நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நல்ல காலை பொழுதுல தேவனுடைய சிநேகத்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் ஆதியிலே ஆதாம் ஏவாளை உண்டாக்கின போது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவனை தம்முடைய சாயலாக, நம்முடைய சாயலாக, நம்முடைய ரூபத்தின்படி உருவாக்குவோம் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஒருவேளை மனுஷனை உண்டாக்கும் போது, ஒருவேளை மிருக ஜீவன்களை உண்டாக்கும் போது, இன்றைக்கு பலதரப்பட்ட விதங்களில் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை வேதத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனுஷனை உண்டாக்கும் போது மாத்திரம் கர்த்தர் ஏன் தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபத்தின்படி கர்த்தர் உண்டாக்க வேண்டும்? ஏன் என்று சொன்னால், உங்கள் பேர்ல என் பேர்ல தேவன் வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் சாதாரணமாக ஏதோ ஒன்றை போல உருவாக்கி விட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பவில்லை. கர்த்தர் அவரை போல அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தின்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் அவர் திட்டம் கொண்டார், உருவாக்க திட்டம் கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாளில் சில ஊழியக்காரர்களாய் நாங்கள் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தோம். அப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் ஊழியக்காரர்களாய் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற அறையில் ஒரு சகோதரன் ஒருவர் நுழைந்து வந்தார். அவர் நுழைந்து வரும்போது அவர் வரும்போதே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டு வந்தார். நான் ஏன் தான் இந்த மனுஷனா பிறந்தனோ அப்படின்னு தலையில் அடித்து கொண்டே வந்தார். அப்பொழுது என் அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஊழியக்காரர், ஒரு போதகர் அவரை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். அல்லேலூயா. உடனே அந்த சகோதரனை பார்த்துட்டு, என்னங்க என்ன பார்த்து சாத்தானேன்னு சொல்கிறீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டரை பார்த்து கேட்டோன்னே, அப்போ அவர் போதகர் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவர் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குனார்னு வேதம் சொல்லுது. நான் ஏன் மனுஷனாக பிறந்தவனோன்னு சொல்லி நீ கேட்குறேன்னு சொன்னால், நீ கேட்கல, உனக்குள்ள பிசாசு இருந்து கேட்குறான்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இங்கே அமர்ந்து இருக்கிற உங்களுக்குள்ள இந்த கேள்வி இருக்குன்னு சொன்னா, நான் ஏன் இப்படி பிறந்திருக்கணும், ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நீங்க உங்களுடைய பிறப்பை நீங்கள் சந்தேகிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். காரணம், அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி அவர் தம்முடைய அநாதியில நம் பேர்ல கொண்டிருக்கிற அன்பினாலே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டு இருக்கிறவர்கள். ஆண்டவர் உங்களை நேசித்திருக்கிறார். அதனால தான் அவரை போல உங்களை உண்டாக்கினார், அவருடைய சாயலாக உங்களை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.
ஆண்டவர் வாக்கு கொடு. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் விளங்கும். அதே எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம் சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே கர்த்தர் உங்களையும் என்னையும் திட்டம் பண்ணி இருக்கிறார். அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. அல்லேலூயா. எங்க கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் என்னுடைய வார்த்தை கவனிங்க. இப்ப வேதத்தை வாசிக்க வேண்டாம். கற்றலை விட கேட்டல் நன்று. இப்ப கேட்க வேண்டிய நேரம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற காரியங்களை நீங்க கவனமா கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களோடு கூட தேவன் தம்முடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கவனிங்க, நீங்கள் உங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே என் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களை அழைக்க வேண்டும், உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். மாத்திரமல்ல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். காரணம், உங்கள் பேர்ல என் பேர்ல பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற அந்த அன்பு ஆச்சரியமானது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமாய் தெரிந்திருக்கிற ஒரு அற்புதமான வாக்கியம் அது. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தேவன் தம்முடைய ஆசிங்களேன் அந்த வசனத்தை, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய அன்பை பிதாவாகிய தேவன் விளங்க பண்ணுகிறார். உங்களுக்கும் எனக்கும் பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். இன்றைக்கும் அவர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு ஆச்சரியமானது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 2 வசனங்களை நானே வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய அன்பினுடைய நீளம் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொண்ட பாத்திரம் தானா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, ஆண்டவருடைய அன்பு ஓ மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பை நீ புரிஞ்சுக்கிட்டியா? உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பை புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேளுங்களேன். பவுல் ரோமர் 8:37 அவன் இப்படி எழுதுவான். மிக அற்புதமாய் அவன் எழுதி இருக்கிற ஒரு வார்த்தை, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற தேவனாலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. முற்றும் ஜெயங்கொள்கிறோம். எப்படி முற்றும் ஜெயங்கொள்கிறோம்? நம்மிடத்தில் ஒருவர் அன்பு வைத்திருக்கிறார், நம்மை ஒருவர் நேசிக்கிறார். ஆகையால் நான் எல்லாவற்றிலும் ஜெயிப்பேன், எப்பொழுதும் ஜெயிக்கிறவனாய் இருப்பேன், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன். காரணம், என்னை நேசிக்கிற தேவனாலே, என் பேரில் அன்பு வைத்திருக்கிற கர்த்தராலே நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை இன்றைக்கு தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிறதில்லை. இன்றைக்கு வேதத்தை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் பல பரிசுத்தவான்களுடைய காரியங்களை கேட்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், கடந்து போய் விடுகிறார்கள். ஒருவேளை கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சமாதானத்தோடு கூட கடந்து போகிறார்கள். ஆனால் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாக முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்து நம்ம அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய கரங்களில் பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால், நாம் பரிசுத்தமான தேவனுடைய நாமத்தை துதிக்கிறோம் என்று சொன்னால், அவருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னால், அவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இவை அனைத்தும் தேவன் நமக்கு பாராட்டின மகா பெரிய
கிருபை இரக்கம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், ஆதலால் உன்னை காருண்யத்தினால் இழுத்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. உன் மேல ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய அன்பு வச்சிருந்தேன். அந்த அன்புனால தான் இன்னைக்கும் பல நேரங்களில் நான் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய சந்ததியை இழுத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும், கவனிப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. 6:44. ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் இடத்துல வரமாட்டான். நான் கேட்கிறேன், அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்களா விருப்பப்பட்டு இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வந்தீங்களா? நீங்களா ஆண்டவர் விரும்பி வந்தீங்களா? ஆண்டவர் மேல உங்களுக்கு உண்மையாலுமே இயேசு தான் எனக்கு வேணும்னு சொல்லி வந்தீங்களா, இல்ல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாரா? அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. 12 அதாவது யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த அன்பினால அவர் என்ன செய்தார்? தம்முடைய கிருபையினாலே இழுத்து கொண்டிருக்கிறார், அல்லது கிருபை உங்களை இழுத்து கொள்ளுகிறது. இன்றைக்கும் நாம் தேவனால் இழுத்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். வேதத்தில் இன்னொரு வாக்கியம் எழுதப்பட்டு இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வாக்கியம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எங்கெல்லாம் தேவன் உயர்த்தப்பட்டு இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவனை தேட ஆரம்பித்து விடுவார்கள், துதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். காரணம், அந்த இடத்துல தேவன் உயர்ந்தவராயிருக்கிறார், மேன்மையுள்ளவராயிருக்கிறார், மகிமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த நல்ல காலை பொழுது என் ஆண்டவர் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் கழிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க என்னை இழுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பின்னாடி நாங்கள் வருவோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நம்மளை இழுத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம அவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். உண்மைன்னு சொல்றோங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நம்மை இழுத்து கொண்டார், அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை முன்குறித்தார், அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதாங்க அவருடைய அன்பு. தேவனுடைய அநாதி சிநேகம் என்பது என்ன? நம்முடைய புத்திக்கு எட்டாத மிகப்பெரிய அன்பை உடைய தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு மகிமையான தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தையிலும் தியானிக்க முடியாத ஒரு மகிமையான தேவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். இது மேலான பாக்கியம். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த காலை பொழுதுல அந்த தேவனுடைய சிநேகத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புரிந்திருக்கும், ஆண்டவர் என்னை இழுத்து கொள்ளுகிறார், அவருடைய சன்னிதானத்தில் இழுத்துக் கொள்ளுகிறார், அவருக்காக இழுத்துக் கொள்ளுகிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் மகிமையாக அது விளங்கும். இன்னொரு வசனத்தை கூட புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான வாக்கியம் வாசிங்களேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிங்க. எபிரேயர் 2:10. தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர். வசனம் என்ன சொல்லுகிறது? தமக்காக உண்டாக்கினார், தாமே உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் தனக்காகத்தான் உங்களையே உண்டாக்கி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று
ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. இங்க அமர்ந்திருக்கிறவர்கள் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உண்மையாகவே கர்த்தர் உங்களை தனக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார், அழைத்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? விசுவாசிக்க முடிகிறதா? நான் தேவனுக்காக, தேவனுக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறவன், தேவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறவன், தேவனாலே உண்டாக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு ஆச்சரியமானது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த காலை பொழுதுல தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். அவர் உங்கள் பேர்ல வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த மகா பெரிய இரக்கத்தினாலே, அவர் தம்முடைய கிருபையினாலே அவர் உங்களையும் என்னையும் இழுத்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் நேசித்தபடியினாலே நமக்கு கிருபை கொடுத்து அழைத்து கொண்டார், இழுத்து கொண்டார். நாம வரமாட்டோம். பல நேரங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலகட்டங்களில் நான் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ஒன்று உண்டு. ஆண்டவரிடத்தில் இப்படி ஜெபிப்பேன். எப்படி ஜெபிப்பேன்னா, ஆண்டவரே நீ இங்கே போ அப்படின்னு சொன்னால் நான் போக மாட்டேன். நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை வேற யாரோ பேசுகிறாங்களா இல்லை என் புத்தி பேசுதான்னு சொல்லி என் சிந்தைக்குள்ளே வேற குழப்பம் ஓடும். நீ இங்கே வான்னு சொன்னால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன். நிச்சயமா இது ஆண்டவருடைய வார்த்தையா, இது வேறொருவனுடைய சத்தமா, இல்லை என்னுடைய புத்தியான்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதனால இந்த குழப்பமே எனக்கு வேண்டாம். என் குடுமையை உங்க கையில் தரேன், இழுத்துட்டு போயிருங்க ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனை தேவனே இழுத்து கொள்ளுகிறார், தேவனே நடத்துகிறார், தேவனே பாதுகாக்கிறார், தேவனே உயர்த்துகிறார். அல்லேலூயா. இது ஆச்சரியமானது. ரோமர் 12:1 அதைத்தான் சொல்லுகிறது. மேலும் சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. என்ன புத்தி உள்ள ஆராதனை? ஒப்பு கொடுப்பது. ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை என்ன? கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்பது. எத்தனை பேர் தேவனுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறீர்கள் உங்களை தேவன் இழுத்து கொள்ளும்படியாக? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் பிடித்து கொண்டார், இழுத்து கொண்டார். ஆகையினாலே நாம் தேவனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? இப்போ இன்னைக்கு சர்ச்சில் இந்த 3வது ஆராதனையில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேர் வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டீங்கன்னு நினச்சிக்கிறீங்களா? நானாக தான் வந்தேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வரலை. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் பிஸி. நீங்கள் யாருங்க? உங்களுக்கெல்லாம் நிறையா வேலை இருக்குது, நீங்கள் ரொம்ப பிஸி. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களை இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களா உங்கள் கையில் சில காரியங்களை, சில அதிகாரத்தை தேவன் கொடுக்கலை. அல்லேலூயா. அவர் தான் என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை என்னையும் அவருடைய சன்னிதானத்துக்கு நம்மளை பிடித்து இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறவர். ஜெபத்தில் உட்கார வைக்கிறவர், வசனத்தை கேட்க உட்கார வைக்கிறவர், தேவனை ஆராதிக்க உட்கார வைக்கிறவர், தேவனுக்கு ஊழியம் செய்ய நடப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் இழுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் யாரை இழுத்து கொண்டார்? யாரை இழுத்து கொள்ளுவார்? யாரை? ஏற்கனவே வேதம் காண்பிக்கிற மிக முக்கியமான காரியம் என்ன? தேவனால் இழுத்து கொள்ளப்பட்ட ஒரு 4 பேரை நான் காட்ட போறேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் யாரை இழுத்து கொள்ளுகிறார்? தேவன் யாரால் இழுத்து கொள்ளப்படுகிறார்? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துக்கும் சன்னிதானத்துக்கும் அவருக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களையும் என்னையும் அவர் இழுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளினுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன? நம்ம இழுத்து கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம இழுத்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் யாரை இழுத்து கொள்ளுகிறார்? முதலாவது தேவன் இழுத்து கொண்ட ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவன் இழுத்து கொண்ட முதல் மனுஷனாக நான் காண்கிறது என்ன? நோவா. ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் இழுத்து கொண்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் உங்களுக்கு அந்த சத்தியத்தினுடைய ஆழம் நன்றாக விளங்கும். அந்த 7வது வாக்கியத்தை வாசிங்க. நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள்
ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனத்தை கவனிச்சீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் விளங்கும். தேவன் சிருஷ்டித்த இந்த உலகத்தை நிக்கிரகம் பண்ணும்படியாக தேவன் தீர்மானித்தார். எப்படி தீர்மானித்தார்? மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல், மனுஷன் முதற்கொண்டு, வசனம் என்ன சொல்லுதுங்க? மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும், அதாவது பார்த்தீங்கன்னா ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை எல்லாவற்றையும் என்ன பண்றேன்? நிக்கிரகம் பண்றேன்னு சொன்னார். ஆனா 8வது வசனம் சொல்லுது என்ன? நோவாவுக்கோ அல்லேலூயா. ஏங்க, மனுஷனை பூமியின் மேல வைக்காம என்னங்க மனுஷனை, அப்புறம் நோவா யாரு? நோவா யாருங்க? மனுஷன் தானே. ஏங்க, அவன் மனுஷன் தானே. ஆனா நோவாவுக்கோ எங்க மொத்த உலகத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்றாரு. ஆனா நோவாவையோ கர்த்தர் கிருபையாக இழுத்துக் கொள்ளுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய பார்வைக்கு அவனை நீதிமானாக கண்டார். அல்லேலூயா. தேசத்தில் எங்கும், உலகம் எங்கிலும் பாவிகள் பெருத்து கிடந்தார்கள். எங்கு பார்த்தாலும் பாவங்கள், எங்கு பார்த்தாலும் அக்கிரமங்கள். ஆனால் நோவாவோ கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக, தேவனையும் பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷனாக, தேவனுக்கு மகிமையாய் வாழ்ந்திருக்கிற ஒரு மனுஷனாக வேதம் சொல்லுகிறது. நோவா ஒரு நீதிமானாக வாழ்ந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமானை கர்த்தர் சகல இக்கட்டுக்கும் விலக்கி ரட்சித்து அவர்களை இழுத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எங்க எவ்வளவு பெரிய அழிவு வந்தாலும், எவ்வளவு பெரிய மோசமும் நாசமும் தேசத்தில் நேரிட்டாலும் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய நீதிமானை கர்த்தரோ இழுத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய நீதியில பிரியமாய் இருக்கிற, தேவனுடைய நீதியில நடக்கிற, ஒருவேளை உங்களுடைய கரங்களில், என்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு, கர்த்தருடைய நீதி நியாயங்களுக்கு எந்த ஒரு மனுஷன் பயப்படுகிறானோ, கீழ்ப்படுகிறானோ, அப்படிப்பட்ட மனுஷனை, நீதியில நடக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி ரட்சிக்கும்படி அவர்களை இழுத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவை இழுத்துக் கொண்டார். எப்படி? இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வாக்கியத்தை வாசிங்களேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. போதும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நோவா கிட்ட சொல்றாரு, நோவா நான் சொல்றதை செய். இப்போ மொத்த உலகத்தை அழிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். ஆனால் உன்னை மட்டும் நான் இழுத்துக்கிறேன், உன்னை மட்டும் நான் வேறு பிரிச்சுக்கிறேன். இப்போ நீ ஒரு காரியத்தை செய். கொப்பேர் மரத்தினால நீ ஒரு பேழையை யாருக்காக உண்டாக்கு? உனக்காக. அல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். நோவா கிட்ட சொல்றாரு, உனக்காக கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை உண்டாக்கு. அல்லேலூயா. அதில் அறைகளை உண்டாக்கு, அதில் கீழ்பூசு, அதை ரெடி பண்ணு, ப்ரிப்பேர் பண்ணு. நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படி, உன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும்படி, உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளும்படி உனக்காக ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லி நோவாவினிடத்தில் கர்த்தர் பேச தொடங்கினார். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய நீதிமானை காக்கும்படிக்கு அந்த நீதிமானை இழுத்து கொண்டு அந்த நீதிமானுடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு மீட்டெடுக்கும்படிக்கு அந்த நீதிமானுக்காக தேவன் ஒரு பேழையை உண்டாக்கும்படி கர்த்தர் திட்டம் கொண்டு இருந்தார். இந்த காலை பொழுதுல தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் காக்கும்படி தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த தேசத்தில் எவ்வளவு பெரிய அழிவு வந்தாலும் தேவன் தம்முடைய நீதிமானையும் நீதிமானுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நான் சிறு வயதுள்ளவனாய் இருந்தேன், நான் முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக இறந்து திரிந்ததை என் கண்கள் கண்டதும் இல்லை, என் காதுகள் கேட்டதும் இல்லை. அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமான்களுடைய சந்ததியோ தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், அவர்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நீதியில நடக்கிற எந்த ஒரு மனிதனையும் தேவன் இழுத்துக் கொள்ளுகிறார். ஆபத்துகளிலிருந்து இழுத்துக் கொள்ளுகிறார், வேதனைகளிலிருந்து இழுத்துக் கொள்ளுகிறார், போராட்டங்களிலிருந்து இழுத்துக் கொள்ளுகிறார், நெருக்கங்களிலிருந்து இழுத்துக் கொள்ளுகிறார். ஏனென்று சொன்னால் தன்னுடைய ஜனத்தை, தன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை நீங்க நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் அவர் நம்மை நேசித்தபடியினாலே இழுத்துக் கொள்ளுகிறார். மொத்த மனுஷ கூட்டத்தையும் பூமியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிக்க திட்டம் கொண்டவர் தன்னுடைய நீதிமானுக்கு மாத்திரம் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் உண்டாக்கும்படி கர்த்தர் திட்டம் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற காரியம் அதுதான். என்ன, இந்த பூமியில் யார் எப்படிப்பட்ட அழிவை சந்தித்தாலும், உபத்திரவங்களை சந்தித்தாலும், போராட்டங்களை சந்தித்தாலும், உங்களுக்கும் எனக்குமான பாதுகாப்பான அரணும் அடைக்கல பட்டணமுமாக கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். கடைசி வரை அவர் நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா, நீதிமான்களை அவர் இழுத்துக் கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறார். சோதோம் கொமோராவை அழிக்கும்படி தேவன் திட்டம் கொண்டார். ஆனால் அதற்குள் ஒரு நீதிமான் இருந்தான். அந்த நீதிமான் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி அந்த நீதிமானாகிய லோத்தை என்ன செய்தார், அந்த சோதம் கொமோராவை விட்டு அவன் புறப்பட்டு ஓடும்படியாக, வெளியே அந்த பட்டணத்தை விட்டு வெளிவரும்படியாக தேவன் அவனுக்கு கிருபை பாராட்டினார். ஆனால் மொத்த சோதம் கொமோரா அழிந்து போனது. ஆனால் அந்த அந்த பட்டணத்திலிருந்து ஒரு மனுஷன் தப்புவிக்கப்பட்டான். காரணம், அவன் நீதிமான். அல்லேலூயா. இங்க அமர்ந்திருக்கிறவங்களை பார்த்து கேட்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த நீதிகளை குறித்த ஜாக்கிரதையுள்ள உணர்வு எத்தனை பேருக்கு உண்டா இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஜாக்கிரதையுள்ள உணர்வு எத்தனை பேருக்கு உண்டா இருக்கிறது? இந்த வார்த்தையை நான் மதிக்க வேண்டும், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், இந்த வார்த்தைகளை கனமண வேண்டும் என்கிறதான ஒரு நிச்சயம் எத்தனை பேருக்கு உண்டா இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்ததாக தேவன் இழுத்துக் கொள்ளுகிற இன்னொரு மனுஷன் யார்? உங்களுக்கு நான் காண்பிக்கட்டும். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம். சீக்கிரம். 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இங்கே தேவன் ஒருவனை இழுத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஈசாயினுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு பண்டிகை. அந்த ஈசாய்க்கு 8 குமாரர்கள், 8 குமாரில் 7 குமாரர்கள் உள்ளே இருக்கிறார்கள். ஆனால் கடைசியா பிறந்த அந்த தாவீதையோ அவன் என்ன செய்தான்? அவன் ஆடு மேய்க்கும்படி தன்னுடைய தாய் தகப்பனால அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். கவனிங்க, தன்னுடைய தாய் தகப்பனால கூட, உடன்பிறப்புகளால கூட புறக்கணிக்க ஒரு மனுஷனாக இருக்கிறான். தன்னுடைய வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார் என்று சொல்லி அவனுக்கு முன்னமே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஈசாய்க்கு முன்னமே அறிவிக்கப்பட்டிருந்தது. காரணம், உன்னுடைய வீட்டுக்குள்ள தான் பிதாவாக தேவனாகிய கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்லி இருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய வீட்டில் தங்கவை என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசினாலே முன்னமே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே நடந்தது என்ன? ஒரே ஒரு பிள்ளைய ஆடு மேய்க்கருக்கு அனுப்பிட்டான். மற்ற 7 பேரும் உள்ள இருக்கான். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து பார்க்கிறாரு. ஒவ்வொருத்தரும் பார்க்குற, ஆண்டவர் இவனா இல்லை, இவனா இல்லை, இவனா இல்லை, 7 தடவை. அல்லேலூயா. உடனே இவருக்கு டவுட் ஆயிடுச்சு. அந்த தகப்பனை பார்த்து, ஏப்பா உனக்கு பிள்ளைங்க இவ்வளோதானா? உனக்கு பிள்ளைங்க? ஆனால் எத்தனை பிள்ளைங்க? ஏற்கனவே 7 பிள்ளைகளை பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் கேட்குறாரு. 1 2 இல்லை, 7 பிள்ளை. என்னங்க, 7 பிள்ளைங்க. இப்போ கேட்குறாரு, உனக்கு இவ்வளோதானா பிள்ளை? ஒருத்தன் இருக்கிறான். என்னங்க, ஒருத்தன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கரம் உயர்த்தி. அவன் இங்கே வர்ற வரைக்கும் நான் சோத்துல கை வைக்க மாட்டேன். முதல்ல அவனை கூட்டிட்டு வா. அல்லேலூயா. அவனை இழுத்துட்டு வா. அல்லேலூயா.
என் ஆண்டவர் இழுத்துட்டு வர சொல்றாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் உன்னை புறக்கணிச்சு உன்னை இங்கே மூளையிலேயே கொண்டு போய் வச்சிருந்தாலும் என் ஆண்டவர் உன்னை இழுத்துட்டு வந்துடுவார். அல்லேலூயா. அவர் தமக்கு பிரியமானவர்களை இழுத்து கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. அவர் தமக்கு பிரியமானவர்களை இழுத்து கொள்ளுகிற தேவன். உங்களுடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, உமக்கு பிரியமான என்னை இழுத்து கொண்டிருக்கிறேன். உமக்கு பிரியமான ஜனமாகி என்னை இழுத்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தை இழுத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளை இழுத்து கொண்டிருக்கிறேன். என் ஜனத்தை இழுத்து கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி. அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு வசனத்தை வாசிங்களே. வேதம் இப்படி சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22. சீக்கிரம். தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று. அவனை குறித்து யாருங்க சாட்சி கொடுத்தா? கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான். எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான். அல்லேலூயா. யாரை இழுத்து கொள்ளுகிறா? தேவ பிள்ளையே, உன் தாய் தகப்பனே உன்னை வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும் ஏன் ஆண்டவர் உன்னை இழுத்து கொள்ளுவார். உனக்குரிய ஸ்தானத்திற்காக உன்னை இழுத்து கொள்ளுவார். உனக்குரிய மேன்மைக்காக தேவன் உன்னை இழுத்து கொள்ளுவார். உனக்குரிய அந்தஸ்துக்காக கர்த்தர் உன்னை இழுத்து கொள்ளுவார். காரணம், அவர் அனாதியில உன் பேர்ல வைத்திருந்த சிநேகம் அது. ஆகையால் கிருபையால் இழுத்து கொள்ளுகிறார். காருண்யத்தால் இழுத்து கொள்ளுகிறார். இரக்கத்தால் இழுத்து கொள்ளுகிறார். அழைத்து வா, அவன் வருகிற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற அநேகர் இடத்துல காணப்படுகிற மிகப்பெரிய ஏமாற்றங்கள் உண்டு. என்னுடைய உறவுகளை என்னை ஒதுக்கி விட்டார்களே, என்னுடைய ஊழியக்காரனை என்னை ஒதுக்கி விட்டானே, என்னுடைய உடன்பிறப்புகள் என்னை ஒதுக்கி விட்டார்களே. ஆனால் என் ஆண்டவர் உன்னை ஒரு நாள் ஒதுக்க மாட்டார். நீ வனாந்தரத்தில் இருந்தால் நீ அங்கதான் இருக்கிறீங்கிறது அவருக்கு தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆடுகளை மேய்க்கிற மனுஷனுக்குள்ள இருந்த வைராக்கியமும் தைரியமும் வாஞ்சியும் வேலனும் அபிஷேகமும் அது ஆச்சரியமானது. அல்லேலூயா. நீ எந்த வேலையை செய்யற ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி, ஒரு வேளை மேடையில் நின்று நீ ஊழியம் செய்யாத ஒரு பாத்திரமா இருக்கலாம், பிரசங்கிக்காத ஒரு பாத்திரமா இருக்கலாம். ஆனால் தேவன் உன்னை எங்கே வைத்திருந்தாலும், நீ எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படி உன்னுடைய பிரயாசங்களை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். உன்னை ஏற்ற வேலையில அந்த ஸ்தானத்தில் உன்னை தூக்கி நிறுத்தும்படிக்காக என் ஆண்டவர் உன்னை தூக்கி கொண்டு வந்து நிச்சயமாகவே அந்த 7 சகோதரர்கள் மத்தியில் கடைசியாக ஆடு மேய்க்கிறவனாக ஒதுக்கப்பட்ட புறம்பாக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தவனை கொண்டு வந்து அவனுக்கு என் ஆண்டவர் கொம்பு தைலத்தை ஊற்றினார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சவுலை அபிஷேகம் பண்ணும்போது பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்த குப்பி தைலம் பாத்திரத்தில் வைக்கப்பட்டதுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்கு. ஆனால் கொம்பு, அதாவது அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகங்களின் கொம்புகள் அல்லது அந்த தோல் பைகளில் என்ன செய்வாங்க, அதனை விசேஷித்த தைலத்தை அவங்க வச்சிருப்பாங்க. அதுதான் கெட்டு போகாமல் இருக்கும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நம்ம ஊறுகாயை எந்த ஜாடியில் தான் போட்டு வைக்கிறோம்? இப்போ நிறைய பிளாஸ்டிக்கில் கூட போட்டு வைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் இருந்தது பீங்கான் ஜாடியில் தான் போட்டு வைப்பாங்க. ஏன்னா அது எத்தனை மாதம் ஆனாலும் வருஷம் ஆனாலும் என்ன ஆகாது. அதே போல தான் தாவீது ஊற்றப்பட்ட தைலம் கொம்பு தைலம். அந்த கொம்புகளில், அந்த மிருகங்களின் கொம்புகளுக்குள்ள ஊற்றப்பட்டிருந்த அந்த தைலம், அந்த தைலத்தை அவனுடைய சிரசில் ஊற்றினார். அல்லேலூயா. சுத்தமான பரிசுத்தமான தைலம். இதெல்லாம் நமக்கு எதிர்கொப்பனையாக இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் பிதாவாகி தேவன் கொடுக்கிற பரிசுத்தமான ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ எந்த குலமாக இருந்தாலும், எந்த கோத்திரமாக இருந்தாலும், நீ எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த ஜனமாக இருந்தாலும், என் ஆண்டவருடைய அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் யாரை இழுத்துக் கொள்ளுகிறார்? தேவ பிள்ளையே, அவருக்கு பிரியமானதை செய்ய நாடும் போது, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு மனுஷனை, தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் இழுத்துக் கொள்ளுகிறார். ஒருவேளை இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்க எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமுண்டாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்?
கணவனுக்கு பிரியமாய் வாழுகிற மனைவி அல்லது மனைவிக்கு பிரியமாய் வாழுகிற கணவன், பெற்றாருக்கு பிரியமாய் வாழுகிற பிள்ளைகள், இப்படி நிறைய சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிற பாத்திரமாய் எத்தனை பேர் காணப்படுகிறீர்கள்? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். அவன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவார். உன்னுடைய எதிர்ப்புகளை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். உன்னுடைய விரோதங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். எப்பொழுது கொண்டு வருவார்? நீ தேவனுக்கு பிரியமானதை செய்யும்போது, தேவனுக்கு சித்தமானதை செய்யும்போது, தேவனுக்கு ஏற்றவைகளை செய்யும்போது. அல்லேலூயா. பேதுரு ஒரு நாளில் ஆண்டவரை பற்றி கேட்கும்போது சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவனை பாராட்டுகிறார். இதை மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்றார். சொல்லி முடிச்சு மீறி போன ஒரு 10 நிமிஷம் இருக்குமா 15 நிமிஷம் இருக்குமான்னு தெரியல. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போனா என்னை கொண்டு போடுவாங்க, என்னை சிலுவையில் அறைவாங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை இந்த பேதுரு கேட்ட உடனே அவர் கையை பிடிச்சி தனியாக கூட்டிட்டு போய் ஒரு சந்துக்குள்ள நிப்பாட்டி, எந்த சந்துக்குள்ள நிப்பாட்டினான்னு தெரியல, தனியாக கூட்டிட்டு போனான்னு இருக்குது. என்னங்க, தனியாக கூட்டிட்டு போய் உங்களுக்கெல்லாம் அப்படி எல்லாம் நடக்கக்கூடாது, நீர் யார், நீர் மேசியா, நீர் ராஜா, உமக்கெல்லாம் அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பரலோகம் உனக்கு வெளிப்படுத்துச்சுன்னு சொன்னவர் இப்போ அவனை பார்த்து அப்பா அழைப்போ. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்ன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டா. இங்கே அமர்ந்து இருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், தேவனுக்கு ஏற்றவைகளை தான் செய்கிறீங்களா? எங்க உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றவைகளை தான் செஞ்சுட்டு இருக்கிறோமா? உங்கள் முகத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. 10ஓட 11 அத்தோட நீயே ஒன்று அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லோரும் சூழ்நிலை கைதிகள் ஆகிட்டோம். என் ஆண்டவருக்கு பிரியமானதுன்னு சொன்னால் அதுக்காக நம்ம எவ்வளோ கிரையை வேணாலும் செலுத்தலாம். உண்மைன்னு சொல்கிறோங்களே, இல்லையே சொல்லுங்களேன். என் தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்வதற்கு நம்ம எந்த சூழ்நிலையில் தயக்கம் காட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமா அது தலையே போனாலும் அதைத்தான் நான் செய்வேன். நிற்கணும். எத்தனை பேர் நிற்பீங்க? எத்தனை பேருங்க நிற்பீங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. மவனே, இன்னொரு சாய்ஸ் கொடுக்குறேன் ஐயா, இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன், இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன். இப்போ மேலதாளங்கள் முழங்கும், இப்போவாது நீ என்ன பண்ணு, தாளை விழுந்து பணிந்து விடு, இல்லைன்னா உங்களை என்ன பண்ணுவேன், 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அக்கினி சூழலில் உன்னை போட போகிறேங்கிறேன். அப்போ இவங்க சொல்கிறாங்க, 3 பேர் என்ன சொல்கிறாங்க, ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். இவைகளை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்கிறான். என்னங்க, இதை பற்றிய ஒரு பதில் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை, தேவையே கிடையாது. தேவனை பிரியப்படுத்துவதற்காக நான் எந்த மட்டுக்கும் நான் தைரியம் உள்ளவனாய், வைராக்கியம் உள்ளவனாய், எதையும் எதிர்த்து நிற்க பலன் உள்ளவனாய் இருப்பேன். அல்லேலூயா. எபிரேயரில் வாசிக்க முடியும், பாவத்தை எதிர்த்து போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக அதற்கு எதிர்த்து நிற்கவில்லையே என்கிறதான ஒரு குறையை எபிரேயாக்கியன் சொல்லுகிறான். இங்கே அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், என் ஆண்டவருக்காகன்னு சொல்லி, அவரை பிரியப்படுத்துவதற்காக என்று சொல்லி நீங்கள் எந்த அளவிற்கு எந்த மட்டுமாக உங்களை தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவன் வனாந்தரத்தில் கர்த்தரை துதிக்கிறவனாக, பாடுகிறவனாக, ஆராதிக்கிறவனாக இருந்தான். தன்னுடைய சகோதரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாகத்தான் தாவீது இருந்தான். ஆனாலும் அவன் அதை பற்றி கவலைப்படலை. தேவனை பாடுவதற்கு ஒரு இடம், தேவனை தனித்து சந்திப்பதற்கு ஒரு இடம், மலைகளை மேடுகளை அவன் சொல்கிறான். பாருங்களேன், அவனுடைய சங்கீதம், அவன் எழுதின 75 சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கான். 150ல் 75 தாவீது எழுதினது. அப்போ அந்த 75 சங்கீதம், ஒவ்வொரு சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் அழகாக எழுதுகிறான். மலைகளே தேவனை துதியுங்கள், மேடுகளே கர்த்தரை துதியுங்கள், பறவைகளே தேவனை துதியுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் தாவரங்களை கூட அவன் பார்த்து, மரங்கள் செடிகள் கொடிகளை நீங்கள் தேவனை துதிங்கிறான். அதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்கிறாங்க. இந்த மழை பேஞ்சு இந்த மழை என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அது இந்த படிவு பாறைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி நெளிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அப்போ அந்த காற்று வேகமாக அந்த மலையில் மோதும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த படிவு பாறைகள் உண்டாகிருக்கிறதுனால அது ஒரு இசையாக வருமா. அது எப்படி வருமா? ஒரு இசையாக வருமா. இப்போ இந்த செடிகள் இருக்குன்னு வச்சுங்களேன், சில செடிகளுக்கு பின்னாடி, சில இலைகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழல் மாதிரி இருக்கும்.
அப்போ அந்த குழல்களுக்குள்ள அந்த காத்து வேகமா உள்ள போய் வெளியே வரும்போது என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு இசை வருமா. இப்போ மூங்கில் இருக்குது, அந்த மூங்கில் எல்லாம் வண்டுகள்லாம் ஓட்டை போட்டு வச்சிருக்கோம். அந்த ஓட்டைகளுக்குள்ள காத்து உள்ள போய் வெளியே வரும்போது அது ஒரு இசையா வரும். அல்லேலூயா. இதைத்தான் அவன் தாவீது அவன் பார்க்கும்போது கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், அது ஆண்டவரை துதிக்குது, ஆண்டவரை பாடுது, ஆண்டவரை மகிமைப்படுத்துதுன்னு சொல்லி மலைகளே, மேடுகளே, தாவரங்களே, நீங்க என்ன பண்ணுங்க, கண்மலையே, பனியே, நீ கர்த்தர் என்ன பண்ணு, மூடு பனியே, பெருங்காற்று, கர்த்தரை துதின்னு சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு காத்து சாதாரணமாக காற்று வீசும்போது நீங்கள் பைக்கில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காற்று அந்த பார்த்தீங்கன்னா காது பக்கம் விஸ்ன்னு அடிச்சுட்டே இருக்கும். அப்போது ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய கார் ஜன்னலை மேலே இறக்கம் இருந்தீங்கன்னா அந்த காற்று என்ன ஆகும், வேறு மாதிரி சவுண்டு கேட்கும். அப்போ அந்த சத்தத்தை எல்லாம் கர்த்தரை துதிப்பதாக இவன் கருதுகிறான். அல்லேலூயா. இஸ்ரவேலில் பனை மரங்கள் எல்லாம் இருந்துச்சான். அந்த பனை மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கும் பனை மரங்கள்பாங்க. இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நிற்பாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களா. தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த பனை மரத்துக்கு பக்கத்தில் போய் இவங்க இப்படி நின்றுக்குவாங்க. அப்படி நின்றுட்டு 2 பேரும் நின்று நியாயம் பேசிட்டு இருந்தாங்கன்னா மேலே இருக்கிற பனை மரம் அப்படியே வளைஞ்சு வந்து அந்த குடத்துக்குள்ளே மூஞ்சி விட்டு அத்தனை தண்ணி குடிச்சிருமா. தன்னுடைய இலைகளை அதில் உள்ளிட்டு என்ன பண்ணிருமா, அது 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 அந்த அளவுக்கு அதை அந்த பனைகள் என்ன சொல்கிறாங்க, தொழுகும் பனைகள், தேவனை தொழும் பனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் கொடுக்கும் பனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன சயின்ஸ் நடத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? தாவீது ஆண்டவரை வனாந்தரத்தில் உட்காந்துட்டு சும்மா இல்லைங்க, கர்த்தரை துதிச்சிட்டு இருந்தான், கர்த்தரை ஆராதிச்சிட்டு இருந்தான். அவன் பார்க்கறதெல்லாம் தேவனை துதிக்கிற மாதிரி தான் நினைச்சான். அல்லேலூயா. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்க, ஆனால் துதிக்கிறவனுக்கு பார்க்கறது கேட்கறது அத்தனையுமே இதெல்லாம் ஆண்டவரை துதிக்குதுன்னு தான் சொல்லுவான். அல்லேலூயா. நம்ம பார்வை எப்படியோ அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை என்னையும் தேவன் யாரை இழுத்து கொள்ளுகிறார், அவருக்கு பிரியமானதை செய்ய நாடுகிறவர்களை கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறார், அவர்களை விடவே மாட்டார். இந்த தாவீதை கர்த்தர் இழுத்து கொண்டு அத்தனை சகோதரர்களுக்கு முன்னாடி அவன் மேலே தைலத்தை ஊற்றி இவன் தான் இனி இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சொல்லி அறிவிக்கும் போது மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க. ஐயா, நான் அவன் ராத்திரி பகலா காலையில் சாயந்தரம் போய் நான் என்ன செஞ்சிருக்கேன், ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றி வச்சிருக்கிறேன், கத்தி சண்டை பழகி வச்சிருக்கேன், ஈட்டி சண்டை பழகி வச்சிருக்கிறேன், எனக்கு விரோதமாக எவன் வந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டுருவேன், என்னை எதிர்த்து ஒரு நாள் ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் பராக்கிரமசாலியா இருக்கேன். ஆனா எனக்கு இந்த ராஜா பதவி கொடுக்காம ஆடு மேய்க்கிறவனுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கெல்லாம் வயிறு வாயில வேவாங்க. உங்களுக்கும் உங்களையும் என்னையும் பார்க்குறவங்களும் இன்னைக்கு வேகிறாங்களா? ஆமாங்க பாஸ்டர், என்ன பார்க்குறவங்களுக்கு நிறைய வேகுது அப்படின்னு சொல்கிறவங்க ராலிலே சொல்லுங்க. எல்லாருமே சொல்லுவீங்க, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு பயம்தான். அல்லேலூயா. ஏங்க, நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸை நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம்னா பாக்கெட்டில் 10 காசு இல்லைனாலும் நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே பாரு, அடுத்தவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். வருதா வரலையா? ஏங்க, வருதா வரலையா? ஆண்டவர் நம்மளை அப்படித்தானே வச்சுருக்காரு, குறையா வச்சுருக்காரா? அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை தலகுனிய விடுறது இல்லைங்க. அவருக்கு பிரியமானவர்களை இழுத்து கொள்ளுகிறார், அவர்களுக்கு உயரமான ஸ்தானங்களை கொடுத்து மேன்மைகளை கொடுத்து அவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் தாவீது வர வர பலப்பட்டான், வர வர பலப்பட்டான். தேவ ஜனங்கள், தேவனுக்கு பிரியமானது செய்கிறவர்கள் வர வர பலப்படுவார்கள். அல்லேலூயா. அடுத்ததாக தேவன் இழுத்து கொண்ட அடுத்து இன்னொரு பாத்திரத்தை புதிய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை சற்று வேகமாய் நீங்கள் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். பயமுறுத்தி கொலை செய்யும்படி போய் புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் கண்டுபிடித்தால் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி கேட்டு வாங்கினான். பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். போதும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
கேட்டு வாங்குறாங்க. கேட்டு வாங்குறான் நிருபங்களை. எதுக்கு கேட்டு வாங்குறான்? ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிற ஆராதிக்கிற திருச்சபையை அடித்து உதைக்க, சிறைச்சாலையில் போடு வைக்க, அவர்களை உபத்திரவப்படுத்த இவனே நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டு அவன் வேகமாக அவன் புறப்பட்டு வரும்போது, வருகிற வழியில அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமஸ்கு வந்துடும். தமஸ்குனுடைய எல்லைக்கு வந்துட்டான். ஆனா எல்லைக்கு வந்தானே அந்த எல்லையிலேயே அவனை அப்படியே ஆண்டவர் நீ எட்டி உரைச்சாரான்னு தெரியாது, தள்ளி விட்டாரான்னு தெரியாது. அவன் தொபுக்கடின்னு குதிரையோட குப்பரை அடிச்சு உழுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் குப்பரை அடிச்சு உழுந்த உடனே ஐயோ அம்மான்னு பார்க்குறான். கண்ணை திறந்து பார்க்குறான், கண்ணு தெரியல, ஒருத்தரையும் காணோம். அப்போ அவன் பயந்து நடுங்கி நிற்கும் போது ஆண்டவர் பேச துவங்கிறார். அதற்கு அவன் சத்தத்தை அவன் தரையில் விழுந்த உடனே, சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் பேச துவங்குகிறார். ஆண்டவரே நீர் யார் என்று எனக்கு கண்ணு தெரியல. ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்டனே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷனை கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இவனை தேவன் இழுத்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இவன் தன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருந்தபடியினாலே தேவன் அவனை இழுத்து கொண்டார். காரணம் என்ன? ஆண்டவரை துக்கப்படுத்தும்படி ஆண்டவர் எதிர்பார்த்த வேலையை செய்யாம, ஆண்டவருடைய திட்டத்தை செய்யாம, மாறாக அவன் எதிர் திசையில பயணிக்கும் போது என் ஆண்டவர் அவனை சந்தித்து மீண்டுமாய் தன்னண்ணிலே அவர் இழுத்து கொள்ளுகிறார். நீ போற ரூட் சரியில்லை, நீ அந்த பக்கம் போகக்கூடாது, நீ இந்த பக்கம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறார். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. தம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்களை தேவன் இழுத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆண்டவர் சவுலை சந்திச்ச உடனே சவுல் இடத்துல பேசுகிறார். பேசின உடனே அவன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்குறான். உடனே நீ இந்த இடத்துக்கு போ, இது உனக்கு செய்யப்படும் சொல்லி அவனிடத்தில் சில காரியங்களை பேச துவங்குகிறார். கிட்டத்தட்ட 3 நாள் அவன் இல்லாதவனாக அவனுக்கு கைலாகு கொடுத்து அவனை அழைத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 3 நாளாக கூருடா உட்கார வச்சார். அல்லேலூயா. இன்னைக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிற நீங்க தேவன் விரும்புகிற பாதையில் போகாம திசை மாறி போகும்போது கர்த்தர் உங்களை விடமாட்டாரு. அங்கே 4 போட்டு 2 நாள் பெட்டில் கிடந்தாலும் பரவாயில்லைன்னு இழுத்து கொண்டு வந்து மறுபடியும் அவருடைய வேலையை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி கொள்ளுகிற அற்புதமான தெய்வமாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நான் வாசித்த வசனத்தின்படி யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் சவுலை குறித்த ஒரு நோக்கத்தோடு கூட இருந்தார். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 15வது வாக்கியத்தை வாசிங்க. புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் இழுத்து கொண்டேன். நீ தவறி போகும்போதெல்லாம் என்னுடைய இரக்கத்தினாலே, என்னுடைய கிருபையினாலே மீண்டும் அவர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய நீங்கள் கடந்து போகும்போது, தேவனுடைய நீதியின் பாதைகளில் நடக்காதபடிக்கு, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாய் எழும்பத்தக்கதாக நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு விலகி நீங்கள் பின்வாங்கி போகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் என் ஆண்டவர் உங்களை விட்டு விடாதபடிக்கு உங்களை தேடி வந்து உங்களை பிடித்து ஆண்டவர் அவருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து விடுகிறார். ஆகையினால்தான் நீங்களும் நானும் தேவனுடைய சன்னிதானத்தில் அவருடைய பிள்ளைகளாய் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா
சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா, நாம செய்யற பாவத்துக்கெல்லாம் உடனுக்குடனே தண்டனை கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், இன்றைக்கு நீங்கள் நானும் உட்கார்ந்து இருக்க முடியாது. காலையில் ஜெபிக்கலைங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு வலது கண்ணை எடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பேச்சுக்கு. காலையில் ஜெபிக்கலைங்கிறதுக்காக ஒரு விரல் வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஒரு வேளை ஒரு மாதம் நீ தசம்பாக காணிக்க கொடுக்கல, அதனால் உனக்கு இடுப்பில் ஒரு பிரச்சனை வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா அப்படி வர்ற மாதிரி இருந்தா, அப்படி பாதிக்கப்படுற மாதிரி இருந்தா, அப்படி தண்டிக்கப்படுற மாதிரி இருந்தா, இன்னைக்கு எல்லாருமே இப்படித்தான் இருப்போம். அப்படித்தான் நடந்திருப்போம். இப்படித்தான் அப்படியே 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 தாங்கி தாங்கி நடப்போம் இல்லைங்களா? டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துடும். அவருடைய மிகப்பெரிய இரக்கம். அல்லேலூயா. இந்த பென்சில் ரப்பரும் 2 சண்டை போட்டுட்டு இருந்துச்சான். இந்த பென்சில் ரப்பரை பார்த்து, நீ தம்மத்தூண்டு இருக்கிற, நான் எமாம்பர்ஸ் இருக்கிறேன், நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறேன், நீ என்ன பின்னாடி வர ஹெச்போ அப்படின்னு சொல்லி அந்த பென்சில் அந்த ரப்பர் துரத்தி விட்டுச்சான். ஆனால் ரப்பர் கேட்காம பின்னாடியே வந்துச்சான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போது பென்சில் அப்படியே ரொம்ப பந்தாவாக எழுத ஆரம்பிச்சுதான். அப்படியே பெருசாக எழுதி அப்படியே இது பண்ணிச்சான். உடனே ரப்பர் மறுபடியும் அது மேலே நோட்டு மேலே ஏறி உட்காந்து பல இடங்களில் பல விஷயங்களை அப்படியே அழிக்க ஆரம்பிச்சுதான். நீ என்ன அழிக்கிற அப்படின்னு பார்த்தா அது பென்சில் பண்ண தப்ப அந்த ரப்பர் அழிச்சிட்டே இருந்துச்சான். உடனே அப்போத்தான் அந்த பென்சில் யோசிச்சான், நம்ம ரொம்ப உயரமாக இருக்கிறோம், நம்ம பெருசாக இருக்கிறோம், நம்ம தான் அப்படி இப்படின்னு பெருசாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம செஞ்ச தப்பெல்லாம் அந்த பென்சில் என்ன பண்ணுது, ரப்பர் என்ன பண்ணுது, அழிக்குதுடா. இந்த ரப்பர் தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்க, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், நீ என் கூட இருக்கிறது எனக்கு நல்லதுக்கு தான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பென்சிலை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிச்சான், மன்னிப்பு கேட்டுச்சான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பென்சிலாக இருக்கிறீங்களா, ரப்பராக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை ரப்பர் மாதிரி நமக்கு கூடயே இருந்து நம்ம பண்ணுற தப்பெல்லாம் அழிச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. நமக்கு பின்னாடி அவருடைய கிருபை வர்றது நமக்கு தெரியறதில்ல. அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம பிழைக்கிறோங்கிறது தெரியறதில்ல. அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோங்கிறது தெரியறதில்ல. அல்லேலூயா. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற இந்த காருண்யத்தினாலே அவர் என்னை இழுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. மாறாக அந்த கிருபையினால தான் நாம் பிழைத்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மேன்மைப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம், நம்மை அவர் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தார். ஆதலால் ஒவ்வொரு நாளும் காருண்யத்தினால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இழுத்து கொள்ளுகிறார். உங்கள் பேரில் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை வைத்து தேவன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. தேவன் என் நாமத்தின் நிமித்தம் இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை இவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி, என்னாலே என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக இவர்களை இந்த இடத்தில் வைத்து பயன்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இங்கு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அழைப்பு ஒன்று உண்டு. எல்லாரும் மேடை நிற்கிற அழைப்பு அல்ல. சரீரம் முழுவதும் காதா இருந்துச்சுன்னா அது சரீரமா இருக்காது. சரீரம் முழுவதும் விரல்களா இருந்தா பிரயோஜனம் இருக்காது. ஆண்டவர் சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக வைத்திருக்கிறார். 5 விரல் இருக்குது. அல்லேலூயா. இந்த சுண்டு விரல் சில இடங்களை கிளீன் பண்ணும். இந்த மோதிர விரல் ஒரு சில வேலைகளை செய்யும். இந்த பெருவிரல் ஒரு சில வேலைகளை செய்யும். இந்த 5 விரலில் ஒரு விரல் இல்லைனாலும் நமக்கு பல நேரங்களில் நமக்கு ரொம்ப பிரச்சனை தாங்க. பேலன்ஸ் கிடைக்காது. காலில் இருக்கிற ஒரு பெருவிரல் நமக்கு இல்லைனாலும், ஒரு சுண்டு விரல் இல்லைனாலும் நம்ம நடந்து வர முடியும். ஆனால் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தன் சொன்னா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன்னு சொன்னான். ஆண்டவர் பிடிச்சாரு பாருங்க, தொடச்சந்த பிடிச்சாரு. அப்போ இருந்து அவர் என்ன பண்ணாரு, காலை நகட்டி நடக்க ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி தான் பவுல் தான் வாழ்நாள் முழுவதும் அவனை ஒரு முள் குத்தி கொண்டே இருந்ததான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் கண்ணிலிருந்து தண்ணி வழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் அவனுடைய கண்களில் நீர் சொரிந்து கொண்டே இருந்ததான். என்று சொன்னால் தேவன் அவனை மிகப்பெரிய ஒளியின் மூலமாக சந்தித்த பொழுது அவன் பார்வை இல்லாதவனாக குருடாக்கப்பட்டவனாக விழுந்தபடினாலே அவனுடைய கண்களிலிருந்து என்னாச்சு, ஒரு செதில் போல விழுந்து அவன் மீண்டும் பார்வை அடைந்தாலும் அவனுடைய கண்களிலிருந்து நீர் சொரிந்து கொண்டே இருக்குமா. கடைசி வரைக்கும் அது எனக்கு வேதனையாக இருந்தது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறத நாம் நிருபங்களில் வாசிக்க முடியும். அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவரை விட்டு தப்பி விலகி போறோமோ அப்பவே ஆண்டவர் உங்களை என்னைய தேடி வந்து நம்ம என்ன பண்ணிடுவாரு,
பிடிச்சிருவாரு, இழுத்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் நீங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ தவறி தவறி போனாலும் உன்னை தேடி தேடி வந்து பிடிப்பார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இறுதியாக தேவன் இழுத்து கொண்ட இன்னொரு பாத்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். வாசிப்போம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்திலிருந்து சில வாக்கியங்களை சற்று வேகமாய் வாசிங்க. 27வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். யோவான் 20:27 மட்டும் வாசிங்க. தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவில போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. இங்கே ஒரு சீசனை கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இவன் சொல்றான். அந்த 25வது வசனத்தை வாசிங்களேன். வாசிங்க. அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தில் விரலையிட்டு கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வைராக்கியம் பாருங்களேன். சீசல் நிறைய பேர் வந்து சொல்றாங்க, ஆண்டவரை பார்த்தோம்னு சொல்றான். போப்பா, கையில் ஆணி அடிச்சிருக்காங்க அவர் கையில். அவர் வந்தாருன்னு சொன்னீங்கன்னா அவர் ஆணி அடிக்கப்பட்ட அந்த ஓட்டைக்குள்ளே விரலை நான் விட்டு பார்க்கணும். ஈட்டினால் மார்பில் குத்துனா அந்த காயத்துக்குள்ளே கையை என்ன பண்ணணும், வச்சு நோண்டி பார்க்கணும். உண்மையாகவே இது ஆணி அடிக்கப்பட்ட விரல் கைதானா, ஈட்டினால் குத்தப்பட்ட நெஞ்சுதானான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தாயா நம்புவேன்னு சொன்னான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இந்த ஒருத்தனை இழுத்து கொள்றதுக்காக தேவன் தன்னுடைய நேரத்தை கொடுத்து அவனை தேடி வந்து, மாவனே இங்கே வா தா பார், நோண்டு கைய விரல என்னுடைய கரங்கள்ல போடு, பாரு, வா இங்க வா, பக்கத்தில் வா. நான் ஏதாவது மாற்றி சொல்றேன்னா? பைபிள் இருக்கிறதா நான் சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து சொல்ற, இங்க வா பக்கத்தில். நீ என்ன சொன்ன? நீ ஆணிகளால் கடவப்பட்ட அந்த கைக்குள்ள அந்த விரலை நான் விடுவேன்னு சொன்னீங்களா? வா வந்து விட்டு பாரு, வா. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவனை புரிய வச்சோன்னே உடனே, ஆண்டவரே, என் தேவனே, என் ராஜனே, என் கர்த்தரே, என் ஆண்டவரே எனக்கு கத்திட்டு சாஸ்திராங்கமா அவருடைய பாதத்தில் விழுந்தான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவரை பின்பற்றுகிறவர்களை, அவருடைய சீசர்களை கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவரை பின்பற்றி வருகிற ஒருவரையும் கர்த்தர் மறந்து விடுகிறவர்களை அவர்களை இழுத்து கொள்ளுகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில தேவனை விட்டு நீங்கள் விலகி போகிறவர்களாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், உங்களுடைய பயபக்தியில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஆவியின் கனிகளில், ஆவிக்குரிய பிரயாசங்களில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அவைகளின் மத்தியில் கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களை அவர் இழுத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு அதை நிரூபித்து உங்களை உருவாக்கி அவர் தூக்கி நிறுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம் சொல்லுகிறது. வாசிங்க. விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் ஆமா அவர்களுடைய மன ஐயங்களை, சந்தேகங்களை குற்றமா பார்க்காதீங்க. விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்களை சேர்த்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் அப்படியும் இப்படியும் தான் இருக்கிறோம். அதுக்காக ஆண்டவர் உங்களை என்னையும் ஒதுக்கி விடுறவர் இல்லை. அந்த சூழ்நிலையில் நம்ம இழுத்துக் கொள்ளுகிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, அவருடைய சீசர்களாக இருக்கிறதுனால, என்னை பின்பற்றி வருகிற என்னுடைய ஜனமாக இருக்கிறபடினாலே அவர்களை தேவன் இழுத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை நீங்க வாசிங்களே. யோவான் 20:15. சீக்கிரம். 20:15. ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி
மன்னிக்கவும், 21ஆம் அதிகாரம் 15 வாசிங்களேன். 21:15. பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா, சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஐயா நல்லா கவனிங்க. இங்கே சீமோன் பேதுருவை கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறார். அவனை பார்த்து கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறியா, என் மேல அன்பா இருக்கிறாயா? சீமோனே, சீமோனே, யோனாவின் குமாரனாகி சீமோனே, என்னிடத்துல நீ அன்பா இருக்கிறாயா? ஏன்னா இவன் ஏற்கனவே மறுதளிச்சவன், வேலைக்காரிக்கிட்ட மறுதளிச்சவன், 3 தடவை மறுதளிச்சவன். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ மறுதளிச்சவன், இனிமேல் என் மூஞ்சியில் முழிக்காதேன்னு துரத்தி விடலை. அவனையும் கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறார். அவருடைய சீசராய் இருந்தபடினாலே கர்த்தர் அவனை இழுத்து கொண்டார். இங்கே அமர்ந்திருக்கிற எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய சீஷர்களாய், அவரை பின்பற்றுகிற மக்களாய் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ, உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் பாராமல் உங்களை அவர் இழுத்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவருடைய அநாதி சிநேகம் உங்களை ஒருபோதும் விடவே விடாது. அல்லேலூயா. ஆதியில தேவன் உங்கள் பேர்ல வைத்திருந்த அவருடைய சிநேகம் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். உங்களோடு கூட வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். உங்களுக்காக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். உங்களையும் தன்னோடு கூட வைத்திருக்க வேண்டும் என்பது விருப்பம். அதைத்தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தில், பிதாவே, நான் எங்க இருக்கிறனோ அங்கே இவங்களும் இருக்கணும். நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களோ அதே அன்பை இவங்க மேலே வைக்கணும். நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை இவங்களுக்கும் கொடுங்க, அந்த வலது வருஷத்தை இவர்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்காக எனக்காக தேவன் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். காரணம் என்ன? அவர் நம்ம மேல வைத்த அன்பு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அந்த அநாதி சிநேகத்திற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, என் மேல வச்சிருக்கிற அந்த அன்பிற்காக, என் மேல வைத்திருக்கிற அந்த அநாதி சிநேகத்திற்காக, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணித்தால் இழுத்து கொண்டே, என்னை இழுத்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கரம் உயர்த்தி சொல்லுங்க, என்னை இழுத்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி எழும்புவோமா? தேவன் யாரை இழுத்து கொள்ளுகிறார்? நீதிமான்களை தேவன் இழுத்து கொள்ளுகிறார். தமக்கு பிரியமானவர்களை தேவன் இழுத்து கொள்ளுகிறார். தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இழுத்து கொள்ளுகிறார். தேவன் தம்முடைய சீஷர்களை பின்பற்றுவோரை அவர் இழுத்து கொள்ளுகிறார். அப்படி எழும்பி நின்று கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்த்து, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டு அந்த வாக்குத்தத்தத்தை தான ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். நீ எத்தனை முறை மாறி போனாலும் என் ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை விட்டு விலகிவிட மாட்டார். நீதிமான்களை அவர் கைவிட மாட்டார், அவர் இழுத்து கொள்ளுகிறார். உலகம் முழுவதும் அழிந்தாலும் நீதிமான்களை காப்பதற்கு என் ஆண்டவருடைய வல்லமை வேகமாய் புறப்பட்டு வரும். கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்த்து, தேசம் அத்தனையும் மனுஷர் அத்தனை பேரையும் அழிக்க திட்டம் கொண்டவர் நோவாவுக்கோ கிருபை கொடுத்து விட்டார். அவனை அழைத்தார். அவனையும் அவன் குடும்பத்தை மட்டுமே மொத்த உலகத்தில் தப்பித்த ஒரே மனுஷன். நீதிமான்களை கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறார். தமக்கு பிரியமானவர்களை கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறார். தம்முடைய சீஷர்களை கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறார். தேவ பிள்ளையே, நீ யாராக இருக்கிறாய்? உன்னுடைய குறைவுகளை பார்த்து கர்த்தர் உன்னை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, உன்னை இழுத்து கொள்ளுகிறார். உன்னுடைய பெற்றார் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், உன்னுடைய உடன்பிறப்புகள் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் கர்த்தரோ உன்னை இழுத்து கொள்ளுகிறார். ஒரு பாடலை பாடும்போது, நீ இழுத்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதை உணர்ந்து கண்ணீர் சிந்தி கர்த்தருடைய பாதத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். இந்த ஆண்டுல கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் பரிபூர்ணமாய் உன்னுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் நிறைவேறும். எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போம். எங்களை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, உங்க அறைக்குள் நாங்கள் ஓடி வந்திடுவோம். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும். எல்லாரும் கரம் உயர்த்தி ஆமென். ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் கழி கூறுவே.
அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் கழி கூறுவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கருணை நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, நம்முடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு விசனை ஜெபிப்பாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் கிருபையால் உன்னை நான் இழுத்துக் கொள்ளுகிறேன். நீதிமான்களை அவர் இழுத்துக் கொள்ளுகிறார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் இழுத்துக் கொள்ளுகிறார். தமக்கு பிரியமானதை செய்கிற, தமக்கு சித்தமானதை செய்கிறவர்களை அவர் இழுத்துக் கொள்ளுகிறார். அவருடைய சீஷர்களை, அவரை பின்பற்றுவோரை எல்லா குறைவுகளில் இருந்து மீட்டெடுத்து ரட்சித்து அவர்களை இழுத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவர் உங்களையும் இழுத்துக் கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டில் நீ எங்கே போனாலும் சரி, சவுல் தேவனுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான், ஆனால் ஆண்டவர் அவனை தடுத்து நிறுத்தி தன் அண்டையில் தனக்காக அவன் வேலை செய்யும்படி இழுத்து கொண்டதை போல கர்த்தர் உன்னையும் அவர் இழுத்து கொள்ள போதுமானவர். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, நல்ல வாக்குத்தத்தத்தின் செய்தியை நாங்கள் கேட்டறிந்தோம் ஆண்டவரே. இந்த ஆண்டில் நீர் எங்களுடைய திருச்சபைக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அது நீர் எங்களை இழுத்துக் கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த நம்பிக்கையில், அந்த தைரியத்தில், அந்த சந்தோஷத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.